Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 10 Exercise 10.5 Third question in the video. Find the equation of the curve whose slope is y minus 1 by x square plus x and which passes through the point. So equation கண்டுபிடிக்க சொல்றாங்க. curve வருது. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. So இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுமா. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதுங்க. Slope is equal to y minus 1 by x square plus x and நமக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க 1,0. இப்போ ஸ்லோப் நம்ம எப்படி எழுதும்? dy by dx எழுதலாமா? which is equal to y minus 1 by x square plus x. இப்போ வேரியபிள் செப்பரேஷன் பண்ணிடலாமா? y கீழே எடுத்து வந்துலாம், dx அந்த சைடு கொண்டு போயிடலாம். இப்போ dy by y minus 1 is equal to dx by x square plus x. இப்போ x square plus x நான் என்ன பண்றேன்னா partial fraction படி solve பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம integration apply பண்ணிடலாம், ஈஸியா இருக்கும். So 1 by x square plus x மட்டும் எடுக்கிறேன். நீங்க வந்து by partial fraction கூட எழுதிக்கோங்க. fraction by partial fraction dx by x square plus x இருக்கு. இப்போ நான் எப்படி எழுதுறேன்னா இதை 1 by x காமன் எடுத்துக்கிறேன். இப்போ x plus 1 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த டேர்மை தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 1 by x into x plus 1 is equal to a by x plus b by x plus 1. இப்போ இதை cross multiple பண்ணுமா? 1 by x into x plus 1 is equal to a into x plus 1 plus b into x divided by x into x plus 1. இந்த ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 is equal to a into x plus 1 plus b into x. இது நம்மளோட first equation. So when x is equal to minus 1, அப்போ இது 0 ஆயிடும். So 1 is equal to a into minus 1 plus 1 plus b into minus 1. அப்போ answer 1 is equal to complete 0 ஆயிடும், minus b இருக்கும். Therefore b is equal to minus 1. First இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே இதை மட்டும் சைடில் செய்கிறேன், கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு when x equal to 0, when x is equal to 0, 1 is equal to a into 0 plus 1 plus b into 0. So 1 is equal to 0 plus 1 1, 1 into a, b into 0 0. So a ஓட வேல்யூ 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 by x into x plus 1 is equal to 1 by x plus minus 1 by x plus 1. So finally 1 by x minus 1 by x plus 1 ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நம்ம எடுத்து இந்த இடத்துல எழுத போறோம். dx into இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றி எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட் லைனில் dy by y minus 1 is equal to 1 by x minus 1 by x plus 1 into dx. இப்போ இந்த dx inside கொண்டு வந்துட்டு integrate பண்ணுறேன். Integrating on both side, dy by y minus 1 is equal to integration of 1 by x dx minus integration of 1 by x plus 1 into dx. இப்போ இதுக்கு நம்ம கிட்ட வேல்யூ இருக்கு. 1 by y minus 1, y வந்து differentiate பண்ண 1. ஸோ இதை டைரெக்டாக நம்ம log of y minus 1 எடுத்துக்கலாம். இதை log xன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சேம் log x plus 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் log cன்னு எடுத்துக்கிறேன். வெறும் c, ஏன்னா எல்லாமே லாகில் இருக்கனால இதையும் லாக்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். log y minus 1 is equal to இதுவும் லாக் இதுவும் லாக் ப்ளஸில் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் வரும். மைனஸில் இருக்கிறது டிவிஷனில் வந்துடும். மொத்தத்துக்கும் வெளியே லாக் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு சைடு லாக் கேன்சல் ஆகிடும். இப்போ y minus 1 is equal to c into x by x plus 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்மில் நான் c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு passing through the point கொடுத்துருக்காங்களா, curve passing through the point, அதை எழுதிக்கலாம். passing through the point 1,0. இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். y இருக்கிற இடத்துல 0, கரெக்டாக y இருக்கிற இடத்துல 0, 0 minus 1
c into 1, 1 plus 1. Minus 1 is equal to c by 1 plus 1, 2. 2 ones are 2, so minus 2 is equal to c. Minus 2 is equal to c. Now y minus 1 is equal to c into x. இந்த term இருக்கு இல்லையா, இதில் substitute பண்ண போகிறேன். அப்போ c இருக்கிற இடத்துல minus 2 minus 2 into x by x plus 1 மாறிடும். இப்போ y equal to தானே வேணும், equation தானே வேணும். அப்போ minus 1 அன்செட் கொண்டு போயிடலாம். அப்போ y is equal to minus 1 இன்செட் பண்ணால் plus 1 முன்னாடியே எழுதிக்கலாம். minus 2x by x plus 1. இப்போ இந்த x plus 1 1ஓட மல்டிபிள் பண்ணலாம். அப்போ x plus 1 minus 2x by x plus 1. Therefore y is equal to x minus 2x, அப்போ minus x. 1 minus x divided by x plus 1 நான் 1 plus x ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா புக் பேக்கில் வந்து இப்படி எழுதியிருக்காங்க அதனால. அண்டர்ஸ்டாண்ட் அந்த சம் இன்னொரு வாட்டி சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்பை நம்ம வந்து dy by dxன்னு எழுதலாம், which is equal to y minus 1 by x square plus x. இப்போ வேரியபிளை மாற்றி எழுதலாம். dy by y minus 1 is equal to dx by x square plus x. ஸோ இப்போ இந்த டேர்மை மட்டும் தனியாக எடுத்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுறோம். அப்போ dx by x square plus x is equal to 1 by x into x plus 1. அப்போ இதை எடுத்து எழுதும்போது a by x plus b by x plus 1 மாற்றி எழுதிக்கலாம். அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். a into x plus 1 b into x by x into x plus 1. டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 is equal to a into x plus 1 plus b into x. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டு when x is equal to minus 1, அப்போ தான் இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகும். x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a 0 ஆகிடும், b வேல்யூ minus 1 இருக்கும். இப்போ b is equal to minus 1. அதே மாதிரி when x is equal to 0, 1 is equal to a into 0 plus 1 plus b into 0. இப்போ 1 is equal to a into 1 a plus 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ. 1 by x into x plus 1 is equal to 1 by x plus minus 1 by x plus 1. இப்போ 1 by x minus 1 by x plus 1 கிடைக்கும். இந்த டேர்மை தான் நம்ம இங்கே மாற்றி எழுத போகிறோம். dy by y minus 1 is equal to 1 by x minus 1 by x plus 1 into dx மாற்றி எழுதிப்போம். ரெண்டு சைடுமே இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணலாம். Integration of dy by y minus 1 is equal to integration of 1 by x into dx minus integration of 1 by x plus 1 into dx. எல்லாத்துக்குமே log எடுத்துக்கலாம். இன்டிகிரேட் பண்ணும்போது எல்லாமே log x ன்னு மாறிடும். log of y minus 1, log of x plus 1. அதனால logலேயே c எடுத்துக்கலாம். இப்போ log y minus 1 is equal to log, இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அப்போ லாகில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். மைனஸில் இருக்கிறது டிவிஷனில் எழுதிக்கலாம். ரெண்டு சைடு லாக் கேன்சலும் பண்ணிடலாம். இப்போ y minus 1 is equal to cx divided by x plus 1. இப்போ c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட். பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 0. x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல 0. அப்போ நமக்கு c ஓட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். அப்போ y minus 1 is equal to minus 2x by x plus 1. minus 1 அன்செட் பண்ணால் plus 1, 1 minus 2x divided by x plus 1. இப்போ x plus 1 into 1 x plus 1 minus 2x by x plus 1. அப்போ y is equal to 1 minus x by 1 plus x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? எல்லாருக்கும் ஏதாவது டவுட் நம்ம மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.